பாடுகளின் ஆண்டவரும் ரட்சிகருமா இருக்கிற இறைமைந்தனாம் இயேசுவின் திருப்பெயரில் இந்த குளிர்ச்சியான காலை வேளையில் ஒரு சந்தி காலத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த காலை நேர தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில். ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த இளன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தாவே, எங்களுக்கெல்லாம் மீட்பை உண்டு பண்ணும் பொருட்டு சிலுவையில் மரித்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்த ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குளிர்ச்சியான காலை வேளையில் ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பியிருக்கிறீர். கடந்த பொண்ணு இரவில் எங்களோடு இருந்து எங்களை ஆண்டவரே காத்திருக்கிறீர், வழிநடத்திருக்கிறீர். இந்த காலை நேரத்திலும் இந்த இறை வார்த்தையை கேட்க ஆவலாக என்னை மறைத்து நீர் பேசும் சாரையும் சகசாரியை எடுத்து பயன்படுத்தி இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே இந்த இறை ஆசிரியர்களை தந்து நீர் வழி நடத்தும். மீட்பரும் ரட்சிகரமாக இருக்கிற இயேசுவின் முன் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் 219வது பாடலாகி ஆதம் புரிந்த பாவத்தாலே மானுடனாகி வேதம் புரிந்த சிறை விடுத்தீரோ என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 219வது பாடல். பாவத்துக்காக பழியானீரோ பரநேயேவை பாரித்த கனியாலே விளைந்த எல்லா பாவத்துக்காக பழியானீரோ. கற்பனை அனைத்தும் மீறி யாரர் போரிந்த பாதகம் தீரப்பாடு பாட்டீரோ. வேத கற்பனை அனைத்தும் மீறி யாரர் போரிந்த பாதகம் தீரப்பாடு பாட்டீரோ. பரனே தந்தை பிதாவுக்கும்மை தகன பலியளித்து மைந்தாரை மிக்க மனம் வைத்தீரோ. பரனே தந்தை பிதாவுக்கும்மை தகன பலியளித்து மைந்தாரை மிக்க மனம் வைத்தீரோ. சிலுவை சுமை போராமல் தீயங்கி தரையில் வீழ கொல்லைஞர் அடர்ந்து கொட்டி கொண்டாரோ. சிலுவை சுமை போராமல் தீயங்கி தரையில் வீழ கொல்லைஞர் அடர்ந்து கொட்டி கொண்டாரோ. பரனே வலிய பாவத்தை நீக்கி மனுடரை ஈடற்றி சிலுவை சுமந்தி இறங்கி திகைத்தீரோ. பரனே வலிய பாவத்தை நீக்கி மனுடரை ஈடற்றி சிலுவை சுமந்தி இறங்கி திகைத்தீரோ. சென்னீர் தைத்த முடி சிலுவையின் பாரத்தினால் உண்ணி ஆழ்ந்த துயரூற்றீரோ. சென்னீர் தைத்த முடி சிலுவையின் பாரத்தினால்
கையால் இறந்தீரோ. வானம் போய் படைத்த வலமை பிதாவின் மைந்தா ஈர கோலைஞர் கையால் இறந்தீரோ. பரனே சங்கையின் ராஜாவே சத்ய அநாதி வாழ்வே பங்கப்பட்டு மடிக்க பாட்டீரோ. பரனே சங்கையின் ராஜாவே சத்ய அநாதி வாழ்வே பங்கப்பட்டு மடிக்க பாட்டீரோ. பாடுகளின் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேர்ட் ஆஃப் காட் ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை இந்த 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். இந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது நெருக்கடி நேரத்தில் தேவ பராமரிப்பு, நெருக்கடி நேரத்தில் தேவ பராமரிப்பு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அன்பான தேவ பிள்ளைகளை நிறைய நெருக்கடிகளை நம்ம சந்தித்திருக்கின்றோம். நிறைய நேரத்தில் உணவு பற்றாக்குறை, பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை, வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம சந்தித்திருக்கிறோம். இந்த அருமையான பகுதியில் எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் என்கின்ற விதவையினுடைய இல்லத்தில் சென்று செய்கின்ற ஒரு அற்புதத்தை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அதான் நம்ம பார்க்குறோம். அவர் கிலியாத் என்ற அந்த இடத்துல இருந்து அவர் புறப்படுகிறார். ஊரை சார்ந்த கிலியாத்தில் குடியிருந்த டிஸ்பேன் ஊரை சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணிபுரியும் ஆண்டவர் மேல் ஆணை, பணியும் ஆண்டவர் மேல் ஆணை, கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினாலே அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கேரித்து ஓடை அருகில் ஒளிந்து கொள், அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள், அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கேரித்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போயிற்று. அன்பான தேவ பிள்ளைகளே, கடவுளுடைய ஊழியக்காரர்கள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வாக்கை சொல்லுவார்கள். அது இந்த ஆகாப் அரசன் கடவுளுக்கு விரோதமாக அவன் செய்கிறான். அதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரேல் தேசம் விக்கிரக ஆராதனையில மூழ்கி இருந்த காலத்துல எலியா தீர்க்கதரிசி தோன்றுகிறார். பஞ்சம் மற்றும் வறட்சியின் நடுவில் கடவுள் தம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு நடத்துகிறார் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு காண்பிக்கிறது. கேரித் ஆற்றங்கடையில் மறைந்திருந்த இந்த நாட்கள்ல கடவுள் எலியாவை எப்படியெல்லாம் போஷிக்கிறார் என்பதை பார்க்குற பாருங்க. ஒரு சாதாரண காகங்களை கொண்டு போஷிக்கிறார். 5 அறிவு படைத்த அந்த காகம் இறைச்சியையும் ரொட்டி துண்டையும் கொண்டு வந்து எலியாவுக்கு கொடுத்தது இல்லையா? கடவுள் இந்த காகங்களை பயன்படுத்துகிறவராக நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் அந்த கேரித் ஆற்றங்கரையில் இருந்த தண்ணீரையும் அவர் கொடுக்கிறார். அப்போ அவர் சொல்றார், கடவுள் எலியாவை ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்துவதற்கு முன்பு தனிமையில் பழக்குகிறார். இவ்விடத்தை விட்டு போய் கேரித் ஆற்றங்கரையில் நீ ஒளிந்து கொள். கடவுளுடைய கிருபையினாலே அவர் பராமரிக்கப்படுகிறார். காகங்கள் அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்து ஆற்றின் தண்ணீர் தாகத்தை தீர்த்தது. தாகம் எல்லாமே அவர் தீர்க்கப்படுகிறார் இல்லையா? இப்போ கடவுள் நம்மை ஒரு பாதையில நடத்துகிறார் என்று சொன்னால் அந்த பாதை ஒருவேளை கடினமான பாதையா இருக்கலாம். ஆனா அந்த பாதை நம்மை வாழ்க்கையில விசுவாசத்தை பலப்படுத்துகின்ற பாதையாக மாறும். அதுல எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை. ஆமென், அல்லேலூயா இல்லையா? அங்கே நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவராக இருக்கார். இன்னைக்கு கூட நம்ம பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நிறைய குடும்பங்கள், ஏழை எளிய மக்கள் நிறைய கஷ்டத்துல பிரச்சனையில வாழ்றாங்க. நம்முடைய திருச்சபைகள்ல பார்க்கும்போது ஏராளமான குடும்பங்கள்ல இருக்கிற மக்கள் தேவ பராமரிப்புக்காக எண்ணி அவங்க வேதனைப்படுகிறத, துன்பப்படுகிறத, கஷ்டப்படுறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதே அவங்க சொல்லுவாங்க, நம்ம ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணி நம்ம அவங்களை அனுப்பி வைக்கும்போது அவங்க சொல்லுவாங்க,
கடவுள் எங்களை அற்புதகரமாய் பராமரித்தார். ஆமென். கடவுள் எங்களை அற்புதமாய் வழி நடத்தினார், எங்கள் தேவைகளை சந்தித்தார் என்று சொல்லி அவங்க வாழ்க்கையில திரும்பி வந்து சாட்சி சொல்லுவார். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் செய்கின்ற அற்புதங்கள் அடையாளம். அப்போ இந்த கேரித் ஆற்றங்கரையில தண்ணீர் வற்றி போயிற்று. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ புறப்பட்டு சாரிபாத் என்ற ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவை உன்னை போஷிப்பாள் என்று சொல்லுகிறார். விதவை எப்படி போஷிப்பாள்? அதுவும் பழைய ஏற்பாட்டு காலத்துல விதவை என்று சொன்னாலே யாருக்கும் பிடிக்காது, பெண்கள் என்று சொன்னாலே பிடிக்காது இல்லையா? அதுதான் யூதர்களுடைய கலாச்சாரம். இன்றைக்கும் நிறைய இடங்களிலே நம்ம பெண்களை நம்ம அவமதிக்கின்றோம். அதே நேரத்தில் விதவைகளுக்கு கொடுக்கின்ற எந்த மதிப்பு மரியாதை கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் எங்கே அனுப்புகிறார் பாருங்க, ஒரு பெண்ணிடத்துல அனுப்புகிறார். அதுதான் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம். ஒன்றும் இல்லாமல் இருக்கின்ற இடத்துல இருந்து ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை இந்த இடத்துல நமக்கு நிரூபித்து காட்டுகிறார் பாருங்க. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்து, நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு, அங்கே உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்றார். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்து அடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை, அதாவது வெறுகு பொறுக்கி கொண்டிருக்கிறார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர் வாழும் உம் கடவுளாகி ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை, பானையில கையளவு மாவும் கலையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளது. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பிறகு சாகத்தான் வேண்டும் என்றார். ரொம்ப அழகா இந்த அம்மாவும் சொல்றாங்க பாருங்க. போறாரு, போன உடனே இந்த அம்மா சொல்லி பொறுக்கின்னுக்கிறாங்க, கேட்குறாரு தண்ணி கொண்டு வாமான்னு. தண்ணி கொண்டு வான்னு சொன்ன உடனே அடுத்தது எனக்கு ரொட்டி கொண்டு வாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா வாழும் கடவுள் மேல ஆணை இல்லையா, வாழும் கடவுள் மேல ஆணை என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, ஒரே ஒரு கை அளவு மாவு. என்ன, ஒரு கை அளவு மாவுல எத்தனை ரொட்டி ஒரு மிஞ்சி போனா 1 2 தான் வரும். அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நிச்சயமாக நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த அம்மா புறப்பட்டு போறாங்க இல்லையா. இப்போ சொல்றாங்க, இதுக்கப்புறம் இதை நாங்கள் சாப்பிட்ட பிறகு எங்களுக்கு என்னதான் சாவுதா அப்படின்றான். இப்போ எலியா அவரிடம் அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே எனக்கு கொண்டு வா என்று சொல்றான். பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள் இல்லையா, முதல்ல எனக்கு சுட்டு வா, அதுக்கப்புறம் உன் மகனுக்கு நீ செஞ்சுக்கின்றான். இஸ்ரவேலின் கடவுளாகி ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலையத்தில் உள்ள எண்ணெயும் புரியாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டார்கள். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையில் இருந்த மாவு தீரவும் இல்லை, கலையத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. அதை பாருங்க, ஆண்டவருடைய ஊழியக்காரனை போஷிக்கிற போது நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நிறைய வறட்சி, துன்பங்கள், துயரங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் நம்முடைய இல்லத்திற்கு வரும்போது நாம் நிச்சயமாய் போஷிக்க வேண்டும். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அந்த தண்ணீர் அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும், அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறும் இல்லையா. அதே போல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற ஊழியக்காரர்களுக்கு ஆலயத்துல நம்ம நிறைய கொடுக்கிறோம். இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் எதுவுமே கொடுப்பது இல்லை. நிறைய வருமானம் வரும், ஆயர்களுக்கு டிராவல் படி எதுவுமே கொடுக்காம ஒரு சம்பளம் மட்டும் தான் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதே மற்ற துறைகளில் நம்ம அரசாங்க துறைகளில் பணியாற்றுறவர்களை பார்த்தா எல்லாம் அதிகமான சம்பளம், லட்சக்கணக்கான சம்பளம் இல்லையா. அது நம்ம பெருமையாக சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் எப்பொழுதுமே வரலாறுல நம்ம பார்க்குறோம் குறைவான சம்பளம் தான். அதை நம்ம இன்னைக்கு உண்மையாகவே யோசித்து பார்க்கிறோம். ஊழியத்தை செய்கிற தேவ தாசர்களுக்கு நாம் நிச்சயமாக ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யணும். அதே ஒரு பக்கத்துல பெரிய பெரிய போதகர்கள், பெரிய பெரிய ஆயர்கள் எல்லாம் இன்னைக்கு கோடிக்கணக்கான பணங்களை வைத்திருக்கிறார்கள். நம்மளே அனுப்புறோம், நம்முடைய வீடுகளில் இருந்து அவங்களுக்கு நிறைய ஸ்தாபனங்களுக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம், தவறில்லை. ஆனால் அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் நமக்கு தெரியுமா? ஆனால் நம்மோடு கூட இருக்கிற ஆயர், நம்மோடு கூட இருக்கிற ஊழியக்காரர்களை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். அதுதான் இந்த பகுதியில் ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு சந்தி காலத்துல வலியுறுத்துகிறவராய் இருக்கிறார். அதற்கு பின்னாடி பார், இதற்கு பின் ஒரு நாள் வீட்டு தலைவியான அந்த பெண்ணின் மகன் நோயுற்றான். அவனது நோய் மிகவும் முற்றவே அவன் மூச்சு நின்று விட்டது. அவர் எலியாவிடம், கடவுளின் அடியவரே, எனக்கு ஏன் இப்படி செய்தீர்? என் பாவத்தை நினைவூட்டும், என் மகனை சாகடிக்குமா நீர் வந்திருக்கிறீர் என்றார்.
பாருங்க, ஆண்டவருடைய ஊழியக்காரனை தாங்கினாங்க. ஆனாலும் என்ன வந்துச்சாங்க? பிரச்சனை, சோதனைகள் நிச்சயமா வரும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய சோதனைகள், கஷ்டங்கள் வரும். ஆண்டவருக்காக செய்யும் போது, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் போது எல்லாமே வரும். அந்த மகன் இறந்து போயிட்டான். அப்போ எலியா என்ன பண்ணார்ப்பா? எலியா அவரிடம், மகனை என்னிடம் கொடு என்று சொல்லி அவனை அவர் மடியிலிருந்து எடுத்து தாம் தங்கியிருந்த மாடி அறைக்கு தூக்கி சென்று தம் படுக்கையில கிடத்தினார். அவர் ஆண்டவர் நோக்கி, என் கடவுளாகி ஆண்டவரே, எனக்கு தங்க இடமும் கொடுத்த இந்த கைமன் மகனை சாகடித்து அவளை துன்புறுத்தலாமா என்று கதறினார். அவர் அந்த சிறுவன் மீது 3 முறை குப்புறப்படுத்து ஆண்டவரை நோக்கி, என் கடவுளாகி ஆண்டவரே, இந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெற செய்யும் என்று மன்றாடினார். ஆண்டவரும் எலியாவின் குரலுக்கு செவி கொடுத்தார். சிறுவனுக்கு மீண்டும் உயிர் திரும்பி வரவே அவன் பிழைத்து கொண்டான். எலியா சிறுவனை தூக்கி கொண்டு மாடி அறையிலிருந்து இறங்கி வீட்டிற்குள் வந்து, இதோ உன் மகன் உயிருடன் இருக்கிறான் என்று கூறி அவனை அவன் தாயிடம் ஒப்படைத்தார். அந்த பெண் எலியாவினிடம், நீர் கடவுளின் அடியவர் என்றும் உன் வாயிலிருந்து வரும் ஆண்டவரின் வாக்கு உண்மை என்றதும் நான் தெரிந்து கொண்டேன் என்ன. பாருங்க, ஆண்டவருக்கு நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி தான் இந்த சாரிபாத் என்ற ஊருக்கு வந்தேன். இந்த அம்மா விதவை, கணவன் இல்லை, ஆனா இந்த மகனை தான் ஆண்டவர் எங்களை காப்பாற்றி நீ கொடுத்திருக்கிறீரே என்று சொல்லி அவன் இந்த மகனை சாகடிச்சிட்டே என்று சொல்லி அவன் ஜெபம் பண்றான். அப்போ ஆண்டவர் அதை கேட்டு விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மகன்தான் பிற்காலத்துல ஒரு தீர்க்கதரிசியாய் வந்தான் என்று சொல்லப்படுகிறது. யோனா தீர்க்கதரிசியாக இருந்திருக்கலாம் என்ற ஒரு இறையாளர்கள் சொல்றான். எந்த அளவுக்கு அது உண்மை பொய் என்று நமக்கு தெரியாது. ஆனால் பிற்காலத்தில் அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் வந்தான். பாருங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை போஷிக்கிறவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அதுதான் இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு சத்தியமாய் இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்துல, இந்த ஒரு சந்தி காலத்துல நாமும் கூட நம்மோடு கூட இணைந்து ஊழியத்தில் இருக்கிற நம்முடைய போதக பிதாக்களை, நம்முடைய ஊழியக்காரர்களை நம்ம நினைத்து பார்ப்போம். குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். அவளுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட மன்றாடி அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்யணும். ஏன்னா ஏசாமியும் இந்த உலகத்துல ஊழியம் செய்தா வந்தார். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியும் அநேகரை மீட்கும் பொருளாக தம் ஜீவனையும் கொடுக்க வந்தார் என்று நம்ம பார்ப்போம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாமும் கூட இயேசுவை போல ஊழியத்துல இருந்து அப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நம்ம உதவி செய்து காப்பாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, பாடுகளின் தாசனாகிய ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையில ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில இருந்து இந்த நாளை ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவரை கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்தீர். இந்த புதிய நாளை தந்திருக்கு. இந்த நாளில் எங்களுடைய பணிகள், பயணங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ பசி, பஞ்சம், பட்டினி, நோய் ஆண்டவரை வருகிற போது எங்கள் வாழ்க்கையில நீர் ஒருவரே ஆதாரமாக இருந்து எங்கள் வாழ்வை மாற்றுகிறேன். எங்கள் தேவைகளை சந்திருக்கிறேன். இதோ எலியாவை காகங்களை கொண்டு போஷித்தவர், விதவையை கொண்டு போஷித்தவர். ஆண்டவர் விதவன் இல்லத்துல தங்கியிருக்கிற போது மகன் இறந்த போது மகனை ஆண்டவர் சுகப்படுத்தி ஜீவனோடு கொடுத்த அற்புதங்களை ஆண்டவர் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய வாழ்க்கையில கூட எங்கள் ஆண்டவர் நாங்கள் எதிர்பார்க்கிறது அதான். ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டாரா? என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா? என் மகனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா? இந்த வியாதி நீங்காதா? இந்த ஆண்டவர் எனக்கு சுகம் தரமாட்டாரா என்று சொல்லி இந்த காலை நேரத்துல ஆண்டவர் நாங்கள் எல்லாருமே அற்புதங்களை, ஆண்டவர் அதிசயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்துல எங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை, அடையாளங்களை ஆண்டவரே உமாலே செய்ய முடியும் ராஜா. கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்க்கிற கேட்கிற எல்லாருடைய இல்லங்களிலே ஆண்டவரே அமைதி, சமாதானம், சந்தோஷம், அற்புதம் ஆண்டவர் நடைபெறும்படியாக கெஞ்சி மன்றார். இந்த காலை நேரத்துல இந்த ஊழியத்தில் இருக்கிற ஆண்டவரே, என்னுடைய அன்புக்குரிய நம்பர் சாரியம், ஏஞ்சக்காவியம், அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளையும், அன்புக்குரிய சகசாரியம், அடியனையும் குடும்பத்தையும் ஆசீர்வதி வழிநடத்தும். தேவையெல்லாம் சந்தியும் ஆண்டவரே. இதோ உடைய பணிகள், உடைய போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதி. சார் அவர்கள் மிக சிறப்பான ஊழியத்தை எங்களோடு கூட இணைந்து செய்து கொண்டிருக்க ஆசீர்வதியும். உடைய பணிகள் ஆசீர்வதி. அடியனின் குடும்பத்தாரையும் மனைவி பிள்ளைகள் ஆசீர்வதி ராஜா. இதோ ஆண்டவர் இந்த நாளிலே பாபனப்பள்ளி போதகத்தில் பணியாற்றுகிற போது பாபனப்பள்ளி மின்னூர் வடகரை மேல்சனம் திருச்சபைகள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம். குறிப்பாக பாபனப்பள்ளி திருச்சபையுடைய கட்டுமான பணிகளுக்காக ஜபிக்கிறோம். தேவைகள் உண்டு ராஜா. என் தேவன் பரத்திலிருந்து ஆண்டவரை சந்திக்க வேண்டுமா ஜபிக்கும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜபிக்கும். அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, ஆண்டவர் நியூசிலாந்து, கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க அனைத்து கண்டங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கும். குறிப்பாக அவசர ஜபமாக ஆண்டவரே, இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் மேல போர் தொடுத்திருக்கிறதுனால நெருக்கடிகள் நிறைய இருக்கிறது. கேஸ்
நெருக்கடி, பெட்ரோல் நெருக்கடி, உணவு பஞ்சம் இதெல்லாம் இருக்கிறது ராஜா. இதனால அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய இளம் ஆண்டவரே பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறத நாங்கள் செய்தியில் பார்த்து வேதனை அடைகிறோம். அவசர ஜாமா ஏறெடுக்கிறோம். சீக்கிரமாக அவர்கள் ஆண்டவர் போரை நிறுத்தி ஒரு பேச்சுவார்த்தையின் வழியாக அவருடைய ஆண்டவரே அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள என் தேவன் கிருபை தார். அப்பாவி உயிர்களை வாங்குவது எந்த விதத்தில் நியாயம் என்று ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. கண்ணோக்கி பார், உலக அமைதியை தார், சமாதானத்தை தார். அதுக்காக தலைவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை ஆசிர்வதிங்க. நேரத்தில் இப்படி இந்த தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமருக்காக, ஆண்டவர் முதலமைச்சருக்காக, அனைத்து தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் சேர்ந்து இந்த முயற்சியில் ஈடுபட ஆண்டவர் கிருபை தார். எங்களுக்கு தேவையான நன்று வேண்டிய ஆகாரம் எல்லாவற்றையும் என் தேவனே தந்து வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். வியாதியஸ்தர்களுக்காய், பலவீனர்களுக்காக நான் ஜெபிக்கின்றோம். குறிப்பாய் எல்மாங்கு தலைவர் டிஎஸ்பி சாருக்காக, மனைவி, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஐயாவை சீக்கிரமாய் குணப்படுத்தி இப்படி ஊழியத்தை செய்ய கிருபை தார். இப்படி நிக்சனையருக்காக நான் ஜெபிக்கிறோம். இப்படி ஊழியக்காரன் படுக்கையில் இருப்பது ஆண்டவரே உமக்கு பிரியமான ஆண்டவரே கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆகவே அவருக்கு நல்ல சுகத்தை தந்து சீக்கிரமாய் எழுந்து நடமாடும்படியான சூழ்நிலை என் தேவன் உருவாக்கித்தார். இன்னும் யாரெல்லாம் ஆண்டவர் பலவீனமா சுகமா இருக்கிறாங்களே கண்ணோக்கி பாருங்கள். பிளாரன்ஸ் பக்தநாதன், ஆண்டவர் லூக் பிரேம் சிங் ஷாலினிக்காக, அப்படியே மெர்லின் கார்த்திகாவுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்க. பலவீனங்களை மாற்றம். இன்னும் யாரெல்லாம் படுக்கையில சுகவீனமா இருக்கிறாங்களோ கண்ணோக்கி பார்த்து அப்படியே சுகவீனங்கள் எல்லாம் மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதே நேரத்தில் ஆண்டவரே என்னுடைய நாளில் பிறந்த நாளை கண்டு செலுத்துகிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குவைத்தில் ஆண்டவர் வசித்து வருகிற இப்படி எட்வின் டேவிட் ஆயருடைய காலம் சென்ற இமானுவேல் லுத்தரன் திருச்சபையுடைய ஆயர் ஆண்டவர் எட்வின் டேவிட் ஆயருடைய அன்பான மகன் ஆண்டவர் ஹெரல் சாமுவேல் அவர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். போர் பதட்டத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் இருந்தாலும் கூட இந்த பிறந்த நாளில் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தார். மனைவி பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வாதம். குவைத்தில் இருக்கிறபடினால உடைய பாதுகாப்பின் கரம் ஆண்டவர் அவளோடு கூட தங்கியிருந்து எந்த ஆபத்தும் வராதபடி அவருடைய குடும்பங்களை காத்தரும். அதே போல ஆலாங்காயத்தில் இருக்கின்ற அவருடைய அன்பு அண்ணன் நெல்சன் அரசு அவர்களுக்காக ஜெபிக்கிற அவரையும் அன்பு மனைவி பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதி தேவைகளை சந்தியும். அதே போல என்னுடைய சித்தார்த்த நாயருடைய அன்பு மகள் ஆண்டவரை பிள்ளை ஈவா சித்தார்த்தனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சென்னையில் மகள் படிக்கிறாள். மகளுக்கு தேவையான பண உதவி, பொருளாதார உதவி, ஆண்டவரே படிக்க தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் தார். வாலிப்பிள்ளை இருக்கிறபடினாலும் விசுவாசத்துல தன்னை காத்து கொள்ளவும் ஆண்டவரே நீர் தார். அதே போல் +2 தேர்வு எழுதிருக்கிற இளைய மகளுக்காக ஜெபிக்கிறோம். மகளை ஆசீர்வதியும். அதே போல அவருடைய சித்தார்த்த நாயருக்காக, ஐரம்மா தீபா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய படிகள் எல்லாம் சிறக்கட்டும். ஆசீர்வாதமாய் ஊழியத்தை செய்ய கிருபை தார். நேரத்தில் ஆண்டவர் ராய் ஜோசப்புடைய அன்பான மனைவி திருமதி சுகாசினிக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். அதே போல கேஎம்ஜி காலேஜினுடைய பேராசிரியர் ஆண்டவரே அன்பு சகோதரி அஷ்டலட்சுமி ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து என் தேவன் தேவையெல்லாம் ஆண்டவர் நேரத்தில் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாட்களை, திரும்ப நாட்களை காணுகின்றார்களோ எல்லாருக்கும் நல்ல சுகம் பலன் சிவனை தந்து இரு வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடு. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாட்களிலே இந்திய ஆண்டவரே சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். பெருஸ்தாமனை ஆண்டவர் மருத்துவமனை திறக்கும்படியான சூழ்நிலைகளை என் தேவன் உருவாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதனால கூட ஆண்டவர் நடைபெறுகிற ஒரு சந்தி கால ஆராதனைகளை ஆசீர்வதிங்க. ஒரு சந்தியின் 3வது வெள்ளி, இந்த வெள்ளியில நாங்களும் ஆண்டவர் ஆலயங்களுக்கு சென்று உடைய வார்த்தைகளை கேட்கவும் மனம் திரும்பவும் முடிய பிள்ளைகளாய் நடக்க கர்த்தரின் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து முடிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்து வழி நடத்தும். நாள் முழுதுமா இப்படி இறை பிரசனத்தினாலே நிரப்பி அருள ராஜா. இறை மைந்தனாம் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசீர்வாத நாளில் நம்முடையரோடு கூட இருந்து நம்மை ஆண்டவருக்குள்ளாய் வழி நடத்துவதாக. ஆமேன். காட் பிளஸ்.